12ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். பொருளியல். பாடத்தின் தலைப்பு பணவியல் பொருளியல். பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரி விதிப்பு. இதை சொன்னவர் மில்டன் ஃப்ரீட்மேன். அடுத்தது புரிதலின் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. பணத்தின் பரிமாண வளர்ச்சி, வகைகள், பணிகள், பணவீக்கத்தின் வகைகள், காரணங்கள், விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை புரிந்து கொள்ளல். 2. வணிகச் சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை தெரிந்து கொள்ளல். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். பொருளியலின் ஒரு பகுதியாக பணவியல் பொருளியல் பாடம் அமைந்துள்ளது. இதில் பணம், அவற்றின் பணிகளான பரிவர்த்தனை, மதிப்புகளின் இருப்பு வைத்தல், மதிப்பீட்டு அலகு ஆகியவற்றினை பகுப்பாய்வு செய்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தருகின்றது. மேலும் இது பணம் மற்றும் பணத்தை நிர்வகிக்கும் நிறுவனங்களை உள்ளடக்கிய பண அமைப்பு முறையின் செயல் விளைவுகளையும் ஆராய்கிறது. அடுத்தது பணம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. பொருள் பற்றி பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திரும்பச் செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியே பணம் ஆகும். பொது இடையீட்டு கருவி என்பது மேற்கண்ட பரிமாணங்களில் அனைவராலும் தயக்கமின்றி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று ஆகும். உலக நாடுகளில் அண்மை காலமாக கடனின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. காசோலைகள், மாற்றுச் சீட்டுகள் போன்ற கடன் கருவிகள் அதற்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் பணமே அனைத்து கடன்களுக்கான அடிப்படை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது 2. இலக்கணங்கள் பற்றி பார்க்கலாம். பணத்துக்கு பல பொருளியல் அறிஞர்கள் இலக்கணம் வகுத்துள்ளனர். அவைகளில் வாக்கர் மற்றும் கில்டர் ஆகிய இரு அறிஞர்களின் இலக்கணம் கீழே தரப்பட்டுள்ளது. பணம் எதைச் செய்கிறதோ அதுவே பணம். Money is what money does. இதை சொன்னவர் வாக்கர். பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டுக் கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணம் ஆகும். இதை சொன்னவர் கில்டர். அடுத்தது பணத்தின் பரிணாம வளர்ச்சி, எவாலுவேஷன் ஆஃப் மணி பற்றி பார்க்கலாம். அடுத்தது பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். பணத்தினை ஒரு பரிமாற்றக் கருவியாக அறிமுகப்படுத்தியது மனிதகுலத்தின் கண்டுபிடிப்புகளில் உயரிய ஒன்றாகும். பணம் அறிமுகமாவதற்கு முன் பண்டங்கள் மற்றும் பணிகளை நேரடியாக பரிமாறிக்கொள்ளும் பண்டமாற்று முறை நடைமுறையில் இருந்து வந்தது. பிறரிடம் உள்ள தங்களுக்கு தேவையான பொருட்களை அல்லது பணிகளை பெறும் பொருட்டு தங்களிடம் உள்ள பொருட்களை அல்லது பணிகளை மாற்றாக வழங்குவது பண்டமாற்று முறையாகும். ஆனால் காலப்போக்கில் பண்டமாற்று முறையில் பொருட்களை வாங்குபவர்களும் விற்பவர்களும் நிறைய சிக்கல்களை சந்தித்து வந்தனர். பண்டமாற்று முறையின் தோல்விக்குப் பின் தேவை போக உபரியாக இருந்த பொருட்களை பரிமாறிக்கொள்ள பணம் என்ற இடையீட்டுக் கருவி தேவைப்பட்டது. அந்நிலையில் பொது இடையீட்டுக் கருவிகளாக விலங்கின் தோல், உரோமம், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பொருட்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன. இவ்வாறு பொருட்களை பொருட்களுக்கு மாற்றிக்கொள்ளும் முறையே பண்டமாற்று முறை என அழைக்கப்பட்டது. பண்டமாற்று முறையின் வரலாறு 6000 BC-யில் துவங்கியது. மெசபடேமியா பழங்குடியினரால் பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது. பொனீஷியர்களால் பொனிஷியன்ஸ் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் இம்முறை பயன்படுத்தப்பட்டது. பாபிலோனியர்கள் பொருட்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர். அடுத்தது உலோகத் திட்டம், மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். பண்டமாற்று முறை மற்றும் பண்ட பணமுறைக்குப் பின் நவீன பண முறைகள் தோன்ற ஆரம்பித்தது. அதில் முதன்மையானது உலோக பணத்திட்டம் ஆகும். உலோகத் திட்டத்தில் தங்கம், வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு உலோகம் பணத்தின் திட்ட மதிப்பினை நிர்ணயிக்க பயன்படுத்தப்பட்டது. உலோகத் திட்டத்தின் கீழ் உலோக நாணயங்கள் பணமாக உருவாக்கப்பட்டன. இந்த நாணயங்கள் முழு மதிப்பு பணமாக அல்லது முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக இருந்து வந்தன. அதாவது அந்நாணயங்களில் முக மதிப்பு மற்றும் உள்ளடக்க மதிப்பு ஆகிய இரண்டும் சமமாக இருந்தன. அடுத்தது பொன் திட்டம், கோல்ட் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். பொன் திட்டத்தின் கீழ் ஒரு பணத்தின் அலகு ஒரு குறிப்பிட்ட எடையிலான பொன் அளவினால் வரையறுக்கப்பட்டிருந்தது. ஒரு பண அலகின் வாங்குதிறன் அப்பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக நிர்வகிக்கப்பட்டு வந்தது. அடுத்தது வெள்ளித் திட்டம், சில்வர் ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். வெள்ளித் திட்டத்தில் ஒரு பணத்தின் அலகு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்தின் மதிப்பிற்கு ஈடானதாக இருந்தது.
இம்முறையில் ஒரு நாட்டின் அரசு அதன் பணத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வெள்ளியாக மாற்றிக்கொள்ளும் அனுமதியினை வழங்கியிருந்தது. அடுத்தது காகித பணத்திட்டம், கரன்சி ஸ்டாண்டர்ட் பற்றி பார்க்கலாம். காகித பணத்திட்டம் என்பது நாட்டின் கருவூலமோ மைய வங்கியோ அல்லது இரண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக காகித பணத்தினை புழக்கத்திற்கு வழங்கும் ஓர் பண முறையாகும். காகித பண முறையில் பணத்திற்கு ஈடான மதிப்பினை உலோகமாக மாற்ற முடியாது. காகித பண மதிப்பு நிர்ணயம் பொன் மற்றும் வெள்ளி போன்ற உலோக மதிப்புகளை சார்ந்து இருப்பதில்லை. காகித பணத்திட்டம் நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. விலைவாசியை நிலைப்படுத்தும் நோக்கில் புழக்கத்திலுள்ள பண அளவினை நாட்டின் உச்சநிலை அதிகார அமைப்பான மைய வங்கி கட்டுப்படுத்துகிறது. பண மதிப்பிற்கான அரசின் கட்டளையை தாங்கி வருவதால் காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது நெகிழி பணம், பிளாஸ்டிக் மணி பற்றி பார்க்கலாம். அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பணம் நெகிழி பணமாகும். இது நிதி பொருட்களின் வரிசையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோற்றமாகும். நெகிழி பணம் நடைமுறையிலுள்ள காகித பணத்திற்கு ஒரு மாற்றாகும். தினந்தோறும் பயன்படுத்தும் வகையில் நெகிழி அட்டையால் பிளாஸ்டிக் மணி உருவாக்கப்பட்டிருப்பதால் இது நெகிழி பணம் என்றழைக்கப்படுகிறது. ரொக்க அட்டை, கடன் அட்டை, பற்று அட்டை, முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட அட்டை, வணிக நிறுவன அட்டை, ஸ்டோர் கார்டு, அந்நிய செலாவணி அட்டை, ஃபாரெக்ஸ் கார்டு மற்றும் சூட்டிகை அட்டை, ஸ்மார்ட் கார்டு என்று நெகிழி பணம் பல்வேறு வடிவங்களில் வந்து கொண்டிருக்கிறது. பரிவர்த்தனைக்காக ரொக்கப் பணம் கையில் கொண்டு வருவதை தவிர்ப்பதுதான் இவ்வகை பணத்தின் நோக்கமாகும். அடுத்தது மெய்நிகர் பணம், கிரிப்டோ கரன்சி பற்றி பார்க்கலாம். மைய வங்கியைச் சாராமல் பண பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் மெய்நிகர் பணமாகும். பிட்காயின் போன்ற பரவலாக்கப்பட்ட பணம் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துதலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது பணத்தின் பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பற்றி பார்க்கலாம். பணத்தின் முக்கிய பணிகள் 4 நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தது 1. முதன்மை பணிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. பணம் ஓர் பரிவர்த்தனை கருவியாக பற்றி பார்க்கலாம். இது பணத்தின் அடிப்படை பணியாகும். பணம் பொது ஏற்பு தன்மையைக் கொண்டது. மேலும் இது அனைத்து பரிவர்த்தனைகளிலும் தவறாது இடம் பெறுகிறது. பணத்தை பயன்படுத்தி செய்யும் பரிவர்த்தனைகளை 2 பகுதிகளாக பார்க்கலாம். முதலில் மற்றொருவருக்கு பொருட்களை வழங்கும் பொழுது பணம் பெறப்படுகிறது. இந்த செயல் விற்பனை எனப்படுகிறது. இரண்டாவதாக பொருட்களை நாம் வாங்கும் பொழுது பணம் செலுத்தப்படுகிறது. இது கொள்முதல் எனப்படுகிறது. ஆகவே நவீன பரிவர்த்தனைகளில் பணம் ஒரு இடையீட்டு கருவியாக செயல்பட்டு வருகிறது. அடுத்தது 2. பணம் ஓர் மதிப்பின் அளவுகோலாக பற்றி பார்க்கலாம். பொருட்கள் மற்றும் பணிகளை மதிப்பளவை செய்வது பணத்தின் இரண்டாவது முக்கிய பணியாகும். பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்புகளை பண அலகில் விலைகளாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே பணம் ஒரு பொது அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. இதனால் சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பொருட்களுக்கான பரிவர்த்தனை விகிதங்களை எளிதாக தீர்மானிக்க உதவுகிறது. அடுத்தது 2. இரண்டாம் நிலை பணிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. பணம் ஒரு மதிப்பு நிலைக்கலனாக பற்றி பார்க்கலாம். பொருட்களை சேமிப்பாக வைத்திருந்தால் அது நிலைத்திருக்காது. ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பொருள் மற்றும் பணியினை சேமித்து வைப்பதில் உள்ள சிக்கல்கள் மறைந்துவிட்டன. பணம் நீர்மை தன்மையை கொண்டிருப்பதனால் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நிலம், இயந்திரம் மற்றும் தளவாடம் என எளிதாக சந்தைப்படுத்தப்படும் சொத்துக்களாக மாற்றிக்கொள்ளலாம். அவ்வகை சொத்துக்களை மீண்டும் பணமாகவும் மாற்றிக்கொள்ள இயலும். ஆகவே பணம் மிக சிறந்த மதிப்பின் நிலைக்கலனாக செயல்படுகிறது. அதே சமயம் பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு நிலைத்தன்மை கொண்டதாக இருந்தால்தான் இவ்வகையில் தனது பணியை சிறப்பாக செய்ய முடியும். அடுத்தது 2. பணம் வருங்கால செலுத்துதல்களுக்கான ஓர் அடிப்படை பற்றி பார்க்கலாம். பண்டமாற்று முறையில் கடன் வாங்குவதிலும் திருப்பிச் செலுத்துவதிலும் சிக்கல் நிறைந்திருந்தது. கடனுக்கு பெறப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளை திருப்பிச் செலுத்தும் பொழுது மதிப்பு மாற்றத்தினால் எந்த அளவு பொருட்களை, பணிகளை திருப்பிச் செலுத்துவது என்ற சிக்கல் இருந்தது. ஆனால் இன்றைய நவீன பொருளாதாரத்தில் கடன்களை பெறுவதையும் திரும்பச் செலுத்துவதையும் பணம் எளிதாக்குகிறது.
அதாவது பணம் வருங்கால செலுத்துதல்களுக்கு இடையீட்டு கருவியாக செயல்படுகின்றது. அடுத்தது 3 பணம் வாங்குதிறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியாக பற்றி பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சியினை ஒட்டி பரிவர்த்தனை விரிவடைந்து செல்கிறது. தூரப் பகுதிகளுக்கு இடையிலும் எல்லை கடந்தும் பரிவர்த்தனைகள் நடைபெறுகிறது. இதனால் ஓரிடத்திலிருக்கும் வாங்குதிறன் மற்றொரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. பணம் என்ற கருவி எளிதாகவும் இந்த பணியினை விரைவாகவும் செய்கிறது. அடுத்தது 3 துணைப்பணிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1 கடனுக்கான அடிப்படை பற்றி பார்க்கலாம். கடன் முறைக்கு அடிப்படையாக பணம் அமைந்துள்ளது. வணிக பரிவர்த்தனைகள் ரொக்கத்திலோ அல்லது கடனிலோ நடைபெறுகிறது. உதாரணத்திற்கு வங்கி வைப்பினை வைத்திருக்கும் ஒருவர் அவர் கணக்கில் போதிய அளவு ரொக்க பண இருப்பு இருக்கும் பொழுது மட்டுமே காசோலைகளை பயன்படுத்துவார். வணிக வங்கிகள் வாடிக்கையாளர் கணக்குகளில் உள்ள ரொக்க இருப்பின் அளவை பொறுத்தே கடன்களை உருவாக்கின்றன. ஆகவே ரொக்க பணமே கடனுக்கான அடிப்படையாக அமைகிறது. அடுத்தது 2 பணம் தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு உதவுகிறது பற்றி பார்க்கலாம். பண்டமாற்று முறையில் தேசிய வருவாய் பங்கீடானது மிகச் சிக்கலான ஒன்றாகும். ஆனால் பணம் என்ற கருவி கண்டறியப்பட்ட பின் வாரம், கூலி, வட்டி மற்றும் இலாபம் என காரணிகளுக்கான வருமானத்தை, அதாவது தேசிய வருவாயை எளிதாக பகிர்ந்தளிக்க முடிகிறது. அடுத்தது 3 இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது பற்றி பார்க்கலாம். நுகர்வோர் தனது மொத்த பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்தும் நோக்கில்தான் நுகரும் பல்வேறு பொருட்களின் இறுதிநிலை பயன்பாடுகளை பணத்தின் துணையுடன் சமப்படுத்த வேண்டியதாகிறது. ஏனெனில் பொருட்களின் விலை பணத்தில் உள்ள நிலையில் இறுதிநிலை பயன்பாடுகள் பணத்தின் அலகுகளில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவைகளை ஒப்பிட்டு பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்த முடியும். அதேபோல் உற்பத்தியாளர் தனது இலாபத்தினை உச்சநிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதிநிலை உற்பத்தி திறனை பண அளவுகளில் ஒப்பிட வேண்டியுள்ளது. அடுத்தது 4 பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது பற்றி பார்க்கலாம். மூலதனம் பல்வகை வடிவங்களில் காணப்படுகிறது. பணம் நீர்மைத்தன்மை கொண்ட ஒரு மூலதனமாகும். அதாவது பணம் மூலதனத்தை எளிய முறையில் பிறவகை மூலதனமாக மாற்றலாம். பிறவகை மூலதனங்களை பணமாகவும் மாற்றலாம். ஆகவே உற்பத்தியில் குறைந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட ஒரு மூலதனத்தை மாற்றி அந்த இடத்தில் அதிக இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு மூலதனத்தை கொணர பணம் துணை செய்கின்றது. அடுத்தது 4 இதர பணிகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1 திரும்பச் செலுத்தும் திறனை தக்கவைக்க பணம் உதவுகிறது பற்றி பார்க்கலாம். பணம் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு சாதனமாகும். நிறுவனங்கள் தங்களின் செலுத்துதல்களை மேற்கொள்ள எப்பொழுதும் குறிப்பிட்ட அளவு ரொக்க பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும். இதேபோல் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களும் கூட தங்களது திரும்பச் செலுத்தும் திறனை தக்கவைத்துக் கொள்ள பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்கும். அடுத்தது 2 பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கு திறனை குறிக்கிறது பற்றி பார்க்கலாம். பணம் என்ற வாங்குதிறன் கொண்ட சாதனத்தைக் கொண்டு எதை வாங்குவதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அந்த பணம் என்ற வாங்குதிறன் சேமித்து வைக்கப்பட்டதோ அதை மட்டுமே வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அடுத்தது 3 பணம் மூலதனத்திற்கு நீர்மைத்தன்மையை தருகிறது பற்றி பார்க்கலாம். பணம் என்பது நீர்மைத்தன்மை கொண்ட ஒரு மூலதனமாகும். இதன் துணையுடன் அனைத்து இடுபொருட்களை வாங்குவதன் மூலம் எந்த ஒரு செய்பொருளையும் உற்பத்தி செய்ய இயலும். அடுத்தது பண அளிப்பு பற்றி பார்க்கலாம். ஒரு பொருளாதாரத்தில் உள்ள மொத்த பண அளவே பண அளிப்பு ஆகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள பண அளவை குறிப்பதே பண அளிப்பாகும். வட்டி விகிதம், விலைவாசி போன்றவற்றை நிர்ணயிப்பதில் பண அளிப்பு முக்கிய பங்காற்றுகின்றது. குறிப்பிட்ட காலத்தில் பண அளிப்பு நிலை, ஸ்டாக் கருத்தாகவும் ஒரு கால இடைவெளியில் ஃப்ளோ கருத்தாகவும் உள்ளது. அடுத்தது பண அளிப்பின் பொருள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் காகித பணங்கள் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவாலும் நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகின்றது. இது தவிர பொது மக்களால் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறுவித கணக்குகளில் உள்ள இருப்பு தொகைகளும் பணமாக கருதப்படுகின்றது. காகித பணங்கள் அதிகாரம் பெற்ற சட்டபூர்வமான செலாவணியாகும். இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் AM1, AM2,
A3 மற்றும் A4 என 4 வகையிலான அளவீடுகளை செய்கின்றது. A1 காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பு வைப்புகள். A2 A1 அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்புகள். A3 A2 அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளிலுள்ள கால வைப்புகள். A4 A3 அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகள். இதில் A1 மற்றும் A2 குறுகிய பணம் என்றழைக்கப்படுகிறது. மேலும் A3 மற்றும் A4 பரந்தநிலை பணம் என்றழைக்கப்படுகிறது. மேற்கூறிய A1 முதல் A4 வரையிலான வகைப்பாட்டு வரிசையில் பணத்தின் நீர்மைத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது பணக் குறியீடு பற்றி பார்க்கலாம். இந்திய தொழில்நுட்பக் கழகம் IIT மும்பையில் முதுகலை பட்டம் பெற்ற திரு டி. உதயகுமாரால் வடிவமைக்கப்பட்ட புதிய பணக் குறியீடு ஜூலை 15, 2010 ஆண்டில் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தேவநாகரி எழுத்து, ராவும் ரோமன் எழுத்து R இல் செங்குத்துக் கோடு இல்லாமலும் உள்ள வடிவமைப்பாகும். அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா நாடுகளுக்குப் பின் இந்தியா தனிப்பணக் குறியீடு கொண்ட நாடாக விளங்குகின்றது. அடுத்தது பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் பற்றி பார்க்கலாம். 1. Cash Deposit Ratio CDR. இது பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிக்கும். 2. ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் Reserve Deposit Ratio RDR. வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மொத்த வைப்புகள் என்ற விகிதம். 3. Cash Reserve Ratio CRR. வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு வங்கிகளில் செலுத்தப்பட்ட மொத்த வைப்புகள் என்ற விகிதம். 4. Statutory Liquidity Ratio SLR. வணிக வங்கிகளில் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் வணிக வங்கிகளில் இருக்கும் மொத்த கேட்பு மற்றும் கால வைப்புகள் என்ற விகிதம். அடுத்தது பண அளவு கோட்பாடுகள் பற்றி பார்க்கலாம். பண அளவு கோட்பாடுகள் பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் இடையேயான தொடர்பினை எடுத்துரைப்பதாகும். இங்கு பிஷரின் பண அளவு கோட்பாடு மற்றும் கேம்பிரிட்ஜ் ரொக்க இருப்பு அணுகுமுறை கோட்பாடு ஆகியன கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது ஃபிஷரின் பண அளவு கோட்பாடு பற்றி பார்க்கலாம். பண அளவு கோட்பாடு என்பது மிக பழமையான கோட்பாடு ஆகும். இது 1588 ஆண்டு டாவன்ஷட்டி என்ற இத்தாலிய பொருளியல் அறிஞரால் முன்மொழியப்பட்டது. ஆனால் நவீன வடிவிலான இக்கோட்பாட்டினை உருவாக்கிய புகழ் முழுதும் பணத்தின் வாங்கும் சக்தி 1911 என்ற நூலை எழுதிய அமெரிக்க பொருளியலறிஞரான இர்விங் ஃபிஷரைச் சாரும். இவர் தனது கோட்பாட்டினை பரிவர்த்தனைக்கான சமன்பாடு என்று கணித சமன்பாட்டின் வாயிலாக வழங்கியுள்ளார். இச்சமன்பாட்டின் பொது வடிவம் ஆகும். இங்கு MV equals point. M மொத்த காகித பண அளவு, V பணத்தின் சுழற்சி வேகம், P பொது விலை மட்டம், T வாணிபத்தின் அளவு. ஃபிஷர் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட கால அளவில் மொத்த பண அளிப்பு MV என்பது நாட்டில் வாங்கவிற்கப்படும் பொருட்கள் மற்றும் பணிகளின் அளவின் பண மதிப்பிற்கு, அதாவது மொத்த பணத் தேவைக்கு PT சமமாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். MV equals point. பண அளிப்பு பணத்தேவை. இச்சமன்பாடு ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்சொன்ன சமன்பாட்டினை PMVT என்று மாற்றியமைக்கும் பொழுது பண சுழற்சி வேகமும் வாணிபத்தின் அளவும் மாறாதிருக்கும் சூழ்நிலையில் பணத்தின் அளவு எவ்வகையில் பொது விலை மட்டத்தையும் பணத்தின் மதிப்பினையும் நிர்ணயிக்கிறது என்பதை விளங்குகின்றது. இங்கு பண அளவு மாறுதல் நேரடியாக விலை மட்டத்தை பாதிக்கிறது. மேற்சொன்ன சமன்பாடு காகித பணத்தை மட்டுமே கணக்கில் கொண்டுள்ளது. ஆனால் நவீன வாணிப பொருளாதாரத்தில் காகித பணத்துடன் வங்கியிலிருக்கும் கேட்பு வைப்புகள், கடன் பணம் மற்றும் அவைகளின் சுழற்சி வேகம் ஆகிய அனைத்தும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆகவே ஃபிஷர் தனது சமன்பாட்டினை கீழ்க்கண்டவாறு விரிவாக்கினார். Point equals MV plus M1V1. P equals MV plus M1V1/T. மேற்கண்ட விரிவாக்கப்பட்ட சமன்பாட்டில் பொது விலைமட்டமானது P காகித பண அளவு, M பணத்தின் சுழற்சி வேகம், V
வங்கி கடன் பணத்தின் அளவு M1, வங்கிக் கடன் பணத்தின் சுழற்சி வேகம் V1 மற்றும் மொத்த வாணிபத்தின் அளவு T ஆகிய காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்தது கேம்பிரிட்ஜ் அணுகுமுறை, ரொக்க இருப்பு அணுகுமுறை பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1, மார்ஷலின் சமன்பாடு பற்றி பார்க்கலாம். மார்ஷலின் சமன்பாடு பின்வருமாறு வழங்கப்பட்டுள்ளது. M equals KPY. இங்கு M பணத்தின் அளவு, Y சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானம், P பொது விலை மட்டம், K மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி. மேற்கண்ட சமன்பாட்டினை மாற்றி எழுதும் பொழுது PMKY என்று பொதுவிலை மட்டத்தினை P காண உதவுகிறது. மேலும் அதனை தலைகீழியாக மாற்றி எழுதும் பொழுது நமக்கு 1 PKYM என பணத்தின் வாங்கும் சக்தி, அதாவது பண மதிப்பினை கண்டறிய முடிகிறது. இறுதியாக கூறப்பட்ட 1 PKYM என்ற சமன்பாட்டினை மேலும் சற்று விளக்கமாக கூற வேண்டுமெனில், மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் உண்மை வருமானத்தை KY மொத்த பணத்தேவையின் அளவு, பண அளிப்பினால் M வகுத்தால் பணத்தின் மதிப்பினை கண்டறியலாம். மார்ஷல் கூற்றுப்படி பண அளவு M என்ற காரணியை விட மக்கள் தங்கள் கையில் ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் உண்மை வருமானத்தின் பகுதி K என்ற கெழு பண மதிப்பினை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. 2. கீன்ஸின் சமன்பாடு. கீன்ஸின் முதல் சமன்பாடு பின்வரும் வகையில் அமைகின்றது. N equals PK, or P equals N/K. இங்கு N மொத்த பண அளிப்பு, P நுகர்ச்சிப் பொருட்களின் விலை மட்டம், K மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதி நுகர்ச்சிப் பொருட்களின் அலகுகளில். கீன்ஸ் K என்பதனை உண்மை இருப்பு, ரியல் பேலன்ஸ் என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் மக்களின் ரொக்க கையிருப்பு இங்கு நுகர்ச்சிப் பொருட்களின் அளவுகளில் கணக்கிடப்படுகிறது. கீன்ஸின் கூற்றுப்படி மக்களின் ரொக்க விருப்பத்தினை K பணவியல் அமைப்புகள் மாற்றி இயலாது. ஆகவே பணத்தின் அளவை N நெறிப்படுத்துவதன் மூலம் விலைவாசியை கட்டுப்படுத்தலாம், பணத்தின் மதிப்பினை நிலைப்படுத்தலாம் என்கிறார். பின்னர் கீன்ஸ் தனது சமன்பாட்டினை பின்வருமாறு விரிவாக்குகிறார். N equals P, K plus RK1. My 1 YJP equals N/K plus RK1. N மொத்த பண அளிப்பு, P நுகர்ச்சிப் பொருட்கள் தொகுப்பின் விலை மட்டம், K மக்கள் தங்கள் கையில் வைத்திருக்க விரும்பும் வருமானத்தின் ஒரு பகுதி நுகர்ச்சிப் பொருட்களின் எண்ணிக்கையில் பல பொருட்களின் தொகுப்பு, R வங்கிகளின் ரொக்க இருப்பு விகிதம், K வங்கி வைப்புகளாக சமுதாயம் வைத்திருக்கும் பணத்தின் அளவு நுகர்ச்சிப் பொருட்களின் எண்ணிக்கையில். இவ்விரிவாக்க சமன்பாட்டிலும் கீன்ஸ் K மற்றும் ஆகியவைகள் மாறாதிருக்கும் என்கிறார். அச்சூழ்நிலையில் பண அளவை N மாற்றும் பொழுது விலை மட்டம் P நேரடியாகவும் சமவிகிதத்திலும் மாறும் என்கிறார். அடுத்தது பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பணவீக்கம், பணவாட்டம் ஆகியன இரு பெரும் பொருளாதார சிக்கல்கள் ஆகும். ஆகவே இவைகளை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆகும். அடுத்தது 1. பணவீக்கம் என்பதன் பொருள் பற்றி பார்க்கலாம். பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு ஆகும். சற்று விளக்கமாக கூறினால் பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளில் பொதுவிலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டுகிறது. அடுத்தது இலக்கணங்கள் பற்றி பார்க்கலாம். குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை. இதை சொன்னவர் கோல்பர்ன். வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும். இதை சொன்னவர் கிரிகெரி. அடுத்தது 2. பணவீக்கத்தின் வகைகள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பணவீக்க வேகத்தின் அடிப்படையில் பற்றி பார்க்கலாம். பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில். தவழும் பணவீக்கம் கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன், நடக்கும் பணவீக்கம் வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ஓடும் பணவீக்கம் ரன்னிங் இன்ஃப்ளேஷன், தாவும் பணவீக்கம் கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அல்லது உயர் பணவீக்கம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என 4ஆக குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது 1. தவழும் பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். தவழும் பணவீக்கம் மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பதாகும். நீண்ட காலத்தில் விலைவாசி உயர்வதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கமே தவழும் பணவீக்கம் எனப்படுகிறது. இது மிதமான பணவீக்கம் மைல்ட் இன்ஃப்ளேஷன் எனப்படுகிறது. அடுத்தது 2.
நடக்கும் பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில், அதாவது 3 முதல் 9% இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம், ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் என்றழைக்கப்படுகிறது. அடுத்தது 3, ஓடும் பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். ஆண்டு பணவீக்க விகிதம் 10 முதல் 20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் எனப்படுகிறது. வேகமான விலைவாசி அதிகரிப்பை ஓட்டத்துடன் உவமைப்படுத்தி சொல்வதால் அது ஓடும் பணவீக்கம் எனப்படுகிறது. அடுத்தது 4, தாவும் பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம் என்பது சமாளிக்க முடியாத அளவிற்கு 2 அல்லது 3 இலக்க சதவிகிதத்தில் உள்ள பணவீக்கம் ஆகும். மிக அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் ஆண்டிற்கு 20 முதல் 100 வரை சதவிகிதமாக இருக்கும். கீன்ஸ் இதனை உண்மையான பணவீக்கம் என குறிப்பிடுகின்றார். 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவாக ஜிம்பாப்வே நாட்டில் ஆண்டிற்கு 3714% ஏப்ரல் 2007 இறுதியில் உயர்ந்தது. அடுத்தது தேவை இழப்பு எதிர் செலவு உந்து பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1, தேவை இழப்பு பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். எப்பொழுதுமே தேவை மற்றும் அளிப்பு ஆகியன பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கின்றது. இது தேவை இழப்பு பணவீக்கம் என்றழைக்கப்படுகிறது. அடுத்தது 2, செலவு உந்து பணவீக்கம் பற்றி பார்க்கலாம். உற்பத்தியில் மூலப்பொருட்கள் மற்றும் இதர இடுபொருட்களுக்கான செலவு உயர்கின்றது பொழுது உற்பத்தி செலவு கூடி பொருட்களுக்கான விலை அதிகரிக்கின்றது. இவ்வகை பணவீக்கம் செலவுந்து பணவீக்கம் எனப்படுகிறது. அடுத்தது கூலி விலை சுழல் பற்றி பார்க்கலாம். கூலி விலை சுழல் மூலம் கூலி உயர்வுக்கும் பணவீக்கத்திற்கும் இடையேயான காரணவிளைவு உறவு விளக்கப்படுகிறது. கூலி உயரும் பொழுது செலவிடத்தகுந்த வருவாய் உயர்கிறது. இதனால் பொருட்களுக்கான தேவை உயர்கின்றது. தொடர்ந்து பொருட்களுக்கான விலையும் உயர்கின்றது. இதன் விளைவாக பணவீக்கம் ஏற்படுகிறது. விலைவாசி உயர்வின் காரணமாக தொழிலாளர்கள் கூலி உயர்வினை கோருவார்கள். இது உற்பத்திச் செலவினை மீண்டும் உயர்த்தி பொருட்களின் விலையை மீண்டும் மேல்நோக்கி உயர்த்த தூண்டும் ஒரு சுழலை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இதர காரணிகள் தூண்டும் அடிப்படையில் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1, காகிதப்பண பணவீக்கம் கரன்சி இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். அளவுக்கு அதிகமான காகித பணத்தை மைய வங்கி பயன்பாட்டிற்கு விடுவிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வு காகித பணவீக்கம் எனப்படுகிறது. அடுத்தது 2, கடன்பண பணவீக்கம் கிரெடிட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். வணிக வங்கிகள் தாராளமாக கடனை அளிக்கும் பொழுது ஏற்படும் விலைவாசி உயர்வினை கடன்பண பணவீக்கம் ஆகும். அடுத்தது 3, வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் டெபிசிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். வரவு செலவு திட்டத்தினால் ஏற்படும் பற்றாக்குறையே பட்ஜெட் டெபிசிட் சரிசெய்யும் நிதியாக்க முறைகளில் ஒன்றாக மைய வங்கி மூலம் கூடுதல் காகித பணத்தினை அச்சிட்டு பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது. இக்கூடுதல் பணத்தினால் ஏற்படும் விலைவாசி உயர்வினை வரவு செலவு பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்கிறோம். அடுத்தது 4, இலாபத் தூண்டல் பணவீக்கம் ப்ராஃபிட் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். அதிக இலாபத்தினை பெறும் நோக்கில் பொருட்களின் விலையில் உயர் இலாப விகித்தை சேர்ப்பதால் பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது. இதுவே இலாபத் தூண்டல் பணவீக்கம் ஆகும். அடுத்தது 5, பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் ஸ்கேர்சிட்டி இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். விவசாயம் போன்ற துறைகளில் இயற்கை இடர்பாடுகள் மற்றும் இதர காரணங்களால் உற்பத்தி பாதிக்கப்படும் பொழுது பொருள் பற்றாக்குறை ஏற்படும். மேலும் பதுக்கல் நடவடிக்கையினாலும் கருப்பு சந்தையினாலும் பொருள் பற்றாக்குறை ஏற்படும். இப்பற்றாக்குறைகளினால் ஏற்படும் விலைவாசி உயர்வினை பொருள் பற்றாக்குறை தூண்டல் பணவீக்கம் என்கிறோம். அடுத்தது 6, வரி தூண்டல் பணவீக்கம் டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். மறைமுக வரிகளான கலால் வரி, சுங்கவரி மற்றும் விற்பனை வரி ஆகியவற்றில் ஏற்படும் உயர்வு காரணமாக விலைவாசி உயர்ந்து செல்வது வரி தூண்டல் பணவீக்கம் எனப்படுகிறது. உதாரணத்திற்கு பெட்ரோல் மற்றும் டீசல் பொருட்கள் மீதான வரி உயர்வு பணவீக்கத்தை தூண்டுகிறது. இவ்வகையான பணவீக்கத்தை வரிவீக்கம் டாக்ஸ்ஃப்ளேஷன் எனவும் அழைக்கிறோம். அடுத்தது 3,
பணவீக்கத்திற்கான காரணங்கள். இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் பணவீக்கம் ஏற்படுகிறது. அது ஏற்படுவதற்கான காரணங்கள் பின்வருமாறு அமைந்துள்ளன. அடுத்தது 1. பண அளிப்பு உயர்வு பற்றி பார்க்கலாம். காகித பண அளிப்பு உயர்வினால் மொத்த தேவை அதிகரித்து பணவீக்கம் ஏற்படுகிறது. பெயரளவு பண அளிப்பு நாமினல் மணி சப்ளை உயர்வு பணவீக்கத்தை அதிகரிக்கின்றது. அடுத்தது 2. செலவிடத் தகுந்த வருவாயில் டிஸ்போசபிள் இன்கம் உயர்வு பற்றி பார்க்கலாம். மக்களின் செலவிடத் தகுந்த வருவாய் அதிகரிக்கும் பொழுது அவை பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை தூண்டுகின்றன. செலவிடத் தகுந்த வருவாய் உயர்வு தேசிய வருவாய் அதிகரிப்பினாலோ அல்லது வரிவிகித குறைப்பினாலோ ஏற்படும். இதன் காரணமாக பணவீக்கம் ஏற்படும். அடுத்தது 3. உயர்ந்து வரும் பொதுச் செலவுகள் பற்றி பார்க்கலாம். வளர்ச்சி மற்றும் சமுதாய நலத்திட்டங்களை அமல்படுத்துதல் போன்றவற்றில் அரசின் செயல்பாடுகள் விரிவடைந்து வருவதால் பொதுச் செலவுகளின் அளவு கூடி வருகிறது. இதன் காரணமாகவும் பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 4. நுகர்வோர் செலவு அதிகரித்தல் பற்றி பார்க்கலாம். தவணை கொள்முதல் போன்ற கடன் கொள்முதல் முறைகள் அமல்படுத்தப்படுவதால் நுகர்ச்சிப் பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து அதன் காரணமாக விலைவாசி அதிகமாகி பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 5. மலிவு பணக் கொள்கை சீப் மணி பாலிசி பற்றி பார்க்கலாம். மைய வங்கியின் மலிவு பணக் கொள்கை பொருளாதாரத்தில் கடன் அளவை அதிகப்படுத்தும். இக்கடன் அதிகரிப்பு பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையை உயர்த்துவதால் ஏற்படும் விலைவாசி உயர்வு பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்தது 6. பற்றாக்குறை நிதியாக்கம் பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து பொதுச் செலவுகள் கூடி வருவதால் அரசின் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இப்பற்றாக்குறையை ஈடு செய்ய கடன் வாங்குதல் புதிய காகித பணம் அச்சடித்தல் என பற்றாக்குறை நிதியாக்க முறைகளில் அரசு ஈடுபடுகிறது. இதன் விளைவாக தொகு அளிப்பை விட தொகு தேவையின் அளவு அதிகரித்து விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 7. கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் நடவடிக்கைகள் மற்றும் கருப்பு பணம் பற்றி பார்க்கலாம். இலஞ்சம் மற்றும் வரி ஏய்ப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கருப்பு பணம் மற்றும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் உருவாகின்றன. மேற்கண்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோர் பகட்டாக செலவு செய்வதால் தொகு தேவை அதிகரிக்கின்றது. அதே சமயம் கருப்பு சந்தையும் பதுக்கலும் தொகு அளிப்பினை குறைக்கின்றது. இவைகளின் காரணமாக விலைவாசி உயர்ந்து பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 8. பொதுக்கடனை மீளச் செலுத்துதல் பற்றி பார்க்கலாம். உள்நாட்டில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட பொதுக்கடனை அரசு திரும்பச் செலுத்தும் பொழுது மொத்த பண அளிப்பில் அதிகரிப்பு ஏற்படுகிறது. இது தொகு தேவையினை அதிகரித்து பணவீக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அடுத்தது 9. ஏற்றுமதி உயர்வு பற்றி பார்க்கலாம். ஏற்றுமதியை ஊக்கப்படுத்தும் பொழுது உள்நாட்டில் பொருள் அளிப்பு குறைந்து விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. இதன் காரணமாக பணவீக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது 4. பணவீக்கத்தின் விளைவுகள் பற்றி பார்க்கலாம். பணவீக்கத்தின் விளைவுகள் 2ஆக வகைப்படுத்தப்படுகிறது. 1. உற்பத்தியின் மீதான விளைவு. 2. பகிர்வின் மீதான விளைவு. அடுத்தது 1. உற்பத்தியின் மீதான விளைவுகள் பற்றி பார்க்கலாம். மிதமான பணவீக்கம் உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகர்களுக்கு ஒரு ஊக்க காரணியாக செயல்படும். மிதமான விலைவாசி உயர்வினால் ஏற்படும் இலாபத்தினால் தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகள் அதிகரிக்கும். தொடர்ந்து வேலைவாய்ப்பும் வருமானமும் அதிகரிக்கும். ஆனால் மேற்சொன்ன கூற்றுகள் உற்பத்தி காரணிகள் முழு வேலைவாய்ப்பை எய்தாத நிலையில் மட்டுமே சரியாக இருக்கும். 1. அதே சமயம் உயர் பணவீக்கம் பணத்தின் மதிப்பினை குறைப்பதன் மூலம் மக்களின் சேமிப்பை குறைக்கும். 2. பணவீக்கத்தின் காரணமாக பணத்தின் மதிப்பு குறிப்பிடத் தகுந்த அளவு குறைவதால் நாட்டில் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கும் வெளிநாட்டு மூலதனங்கள் திரும்பிச் செல்லும். 3. மேற்கண்ட நடவடிக்கையின் காரணமாக மூலதன திரட்சி குறையும். இது புதிய முதலீட்டில் பின்னடைவை ஏற்படுத்தி நாட்டின் உற்பத்தியின் மீது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்களின் இடர் ஏற்றல் பணியினை ஊக்கமிழக்கச் செய்வதாக அமையும். 4. பதுக்கல்காரர்களும் நுகர்வோரும் பொருட்களை பதுக்கி வைக்க பணவீக்கம் காரணமாக அமைகிறது. இது தொடர்ந்து உயர் பணவீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. 5. பணவீக்கமானது பொருள் உற்பத்தியை அதிகரிப்பதை விட ஊக வாணிப செயல்பாடுகளை அதிகரிக்கின்றது.
ஊக வாணிபம் என்பது இலாப நோக்கில் பங்குகள் அல்லது பொருட்கள் விலை குறையும் என காத்திருந்து அது குறையும் பொழுது வாங்கி விலை அதிகரிக்கும் பொழுது விற்பனை செய்வது ஆகும். இதனால் நிகர உற்பத்தியோ நிகர வேலைவாய்ப்போ அதிகரிப்பதில்லை. அடுத்தது 2. பகிர்வின் மீதான விளைவுகள் பற்றி பார்க்கலாம். தேசிய வருவாய் பகிர்வில் உள்ள பல்வேறு தரப்பினரையும் பணவீக்கம் பல்வேறு வகையில் பாதிக்கின்றது. அவைகள் கீழே தரப்பட்டுள்ளன. அடுத்தது 1. கடன் பெற்றோர் கடன் வழங்கியோர் பற்றி பார்க்கலாம். பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் இழப்பையும் சந்திக்கின்றனர். எவ்வாறெனில் கடன் வாங்கிய பொழுது பணமதிப்பு உயர்வாகவும் பணவீக்க காலத்தில் திருப்பிச் செலுத்தும் பொழுது பணமதிப்பு குறைவாக இருப்பதனால் கடன் வாங்கியோர் ஆதாயம் பெறுகிறார். இதே காரணத்தால் கடன் வழங்கியோர் கூடுதலான பண மதிப்பு இருக்கும் பொழுது கடன் வழங்கி பணவீக்க காலத்தில் குறைந்த பண மதிப்பில் பணத்தை மீளப் பெறும் பொழுது இழப்பு ஏற்படுகிறது. அடுத்தது 2. நிலையான வருவாய் பிரிவினர் பற்றி பார்க்கலாம். நிலையான வருவாயை உடைய பிரிவினர் பணவீக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். ஏனெனில் விலைவாசி உயர்வினால் ஏற்படும் வாழ்க்கை செலவு உயர்வுடன் நிலையான வருவாய் பொருந்திச் செல்வதில்லை. எடுத்துக்காட்டு, ஒரே மாதிரியான மாதச் சம்பளம் அல்லது கூலி பெறுவோர், ஓய்வூதியம் பெறுவோர், வட்டி பெறுவோர், வாடகை பெறுவோர் ஆகியோர் மிகவும் பாதிக்கப்படுவார். அடுத்தது 3. தொழில் முனைவோர்கள் பற்றி பார்க்கலாம். உற்பத்தியாளர், வணிகர் என்று தொழில் முனைவோர் போன்று எவ்வகையானவராக இருந்தாலும் அவர்களுக்கு பணவீக்கம் ஒரு வரமாகும். ஏனெனில் பணவீக்கம் அவர்களுக்கு ஒரு ஊக்க சக்தியாக விளங்குகிறது. கிடங்கில் இருக்கும் பொருள் இருப்புகளின் விலையேற்றத்தால் அவர்களுக்கு எதிர்பாரா ஆதாயம் விண்ட்ஃபால் கியான் கிடைக்கும். அடுத்தது 4. முதலீட்டாளர்கள் பற்றி பார்க்கலாம். கடன் பத்திரங்களில் முதலீடு செய்தோருக்கு நிலையான வட்டியை பெறுவதால் அவர்கள் பணவீக்க காலத்தில் இழப்பினை சந்திப்பார்கள். மாறாக பங்கு முதலீட்டாளர்கள் நல்ல இலாப ஈவு மற்றும் பங்கு மதிப்பேற்றம் போன்ற ஆதாயங்களை பெறுவார்கள். அடுத்தது 5. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம். கீன்ஸ் மற்றும் மில்டன் ஃப்ரீட்மேன் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கருத்துக்களின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கலாம் என்கின்றனர். அவைகள்: 1. பணவியல் முறைகள். 2. நிதியியல் முறைகள் ஜேஇஎம் கீன்ஸ் மற்றும் 3. இதர முறைகள். 1. பணவியல் முறைகள். பணவியல் முறைகள் நாட்டின் மைய வங்கியினால் அமல்படுத்தப்படும் முறையாகும். அவைகள்: 1. வங்கி விகிதத்தை உயர்த்துதல். 2. வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல். 3. ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டப்பூர்வ நீர்மை விகிதத்தை உயர்த்துதல். 4. நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல். 5. கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல். 6. மீள் வாங்கல் விகிதம் ரெப்போ ரேட் மற்றும் திருப்ப மீள் வாங்கல் விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றினை உயர்த்துதல் ஆகும். அடுத்தது 2. நிதியியல் நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். பணவீக்க சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதில் நிதிக் கொள்கையும் அதன் கருவிகளும் முக்கிய பங்கு வகிப்பது உணரப்பட்டுள்ளது. பணவீக்கத்திற்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகளாவன அரசு செலவினங்களை குறைப்பது, பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது மற்றும் வரி விதிப்புகளை விரிவாக்குவது. அடுத்தது 3. இதர நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். இதர நடவடிக்கைகள் குறுகிய கால நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 1. குறுகிய கால நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல் ஆகும். இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படா வண்ணம் தடுக்கப்படுகிறது. அடுத்தது 2. நீண்டகால நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். நீண்டகால நடவடிக்கையாக பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவது, குறிப்பாக பொதுவிலைமட்டத்துடனும் வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும் கூலி பொருட்களின் உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவது ஆகும். நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை அடையும் நோக்கினில் சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்தும் விதமாக நடப்பில் உள்ள சில நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்துதலும் உள்ளடங்கும். அடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி பார்க்கலாம்.
கீன்ஸ் மற்றும் மில்டன் ஃப்ரீட்மேன் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை கருத்துக்களின் அடிப்படையில் 3ஆக பிரிக்கலாம் என்கின்றனர். அவைகள்: 1. பணவியல் முறைகள். 2. நிதியியல் முறைகள். JEM கீன்ஸ் மற்றும் 3. இதர முறைகள். அடுத்தது 1. பணவியல் முறைகள் பற்றி பார்க்கலாம். பணவியல் முறைகள் நாட்டின் மைய வங்கியினால் அமல்படுத்தப்படும் முறையாகும். அவைகள்: 1. வங்கி விகிதத்தை உயர்த்துதல். 2. வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல். 3. ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டப்பூர்வ நீர்மை விகிதத்தை உயர்த்துதல். 4. நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல். 5. கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல். 6. மீள் வாங்கல் விகிதம் ரெப்போ ரேட் மற்றும் திருப்ப மீள் வாங்கல் விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றினை உயர்த்துதல் ஆகும். அடுத்தது 2. நிதியியல் நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். பணவீக்க சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதில் நிதிக் கொள்கையும் அதன் கருவிகளும் முக்கிய பங்கு வகிப்பது உணரப்பட்டுள்ளது. பணவீக்கத்திற்கு எதிரான நிதியியல் நடவடிக்கைகளாவன அரசு செலவினங்களை குறைப்பது, பொதுமக்களிடமிருந்து கடன்களை பெறுவது மற்றும் வரி விதிப்புகளை விரிவாக்குவது. அடுத்தது 3. இதர நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். இதர நடவடிக்கைகள் குறுகிய கால நடவடிக்கைகள் மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் என 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது 1. குறுகிய கால நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். குறுகிய கால நடவடிக்கையாக பொது விநியோக முறையின் கீழ் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை பங்கீடு செய்து வழங்குதல் ஆகும். இந்தியாவில் எப்பொழுதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பொருட்களை இறக்குமதி செய்து விலையேற்றம் ஏற்படா வண்ணம் தடுக்கப்படுகிறது. அடுத்தது 2. நீண்டகால நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். நீண்டகால நடவடிக்கையாக பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவது, குறிப்பாக பொதுவிலைமட்டத்துடனும் வாழ்க்கை செலவுடனும் நேரடி தொடர்பை கொண்டிருக்கும் கூலி பொருட்களின் உற்பத்தியின் வளர்ச்சியை துரிதப்படுத்துவது ஆகும். நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை அடையும் நோக்கினில் சேமிப்பு முதலீடுகளை மேம்படுத்தும் விதமாக நடப்பில் உள்ள சில நுகர்ச்சிகளை கட்டுப்படுத்துதலும் உள்ளடங்கும். அடுத்தது பணவாட்டம், மீள்பணவீக்கம் மற்றும் தேக்கவீக்கம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது பணவாட்டம் டீஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். விலைவாசி குறைதல், குறைந்த பண அளிப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஆகியன பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள் ஆகும். பணவாட்டத்தின் போது விலைவாசி குறைதல் என்பது நுகர்வோருக்கு விரும்பத்தகுந்த ஒன்றாக இருந்தாலும் அக்குறைவு உற்பத்தியையும் வேலைவாய்ப்பையும் குறைக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. முழு வேலைவாய்ப்புள்ள நிலையில் விலைவாசி குறைந்தால் அது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பில் விரும்பத்தகாத விளைவினை ஏற்படுத்தும். அடுத்தது மீள்பணவீக்கம் டிஸ்இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். வேலைவாய்ப்பினை பாதிக்காத வகையில் கடன்களை, வங்கிக் கடன், தவணைமுறை கொள்முதல் முறைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமும் பணவீக்கத்தினை குறைத்து வருவது மீள்பணவீக்கம் ஆகும். மீள்பணவீக்கம் என்பதனை பின்வருமாறு வரையறுக்கலாம். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறையே மீள்பணவீக்கம் ஆகும். அடுத்தது தேக்கவீக்கம் ஸ்டாக்ஃப்ளேஷன் பற்றி பார்க்கலாம். தேக்கவீக்கம் என்பது பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் வேலைவாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலை ஆகும். அடுத்தது வணிகச் சுழற்சி பிசினஸ் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறையில் பொருளாதார நடவடிக்கைகள் ஏற்ற இறக்கங்களுடனேயே இருக்கும். சீரான கால இடைவெளியில் அமையும் இவ்வகை ஏற்ற இறக்கங்கள் வணிகச் சுழற்சி அல்லது வியாபாரச் சுழற்சி ட்ரேட் சைக்கிள் அல்லது தொழில் ஏற்ற இறக்கங்கள் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்றழைக்கப்படுகிறது. அடுத்தது 1. வணிகச் சுழற்சியின் பொருள் பற்றி பார்க்கலாம். வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் அக்ரிகேட் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஏற்படும் அலைவுகளே வணிகச் சுழற்சி என குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கும் கூறுகளில் ஏற்படும் உள்ளார்ந்த சுருக்கம் மற்றும் விரிவாக்கத்தினால் வணிகச் சுழற்சி ஏற்படுகிறது. இச்சுழற்சிகளின் பண்புகளாவன:
குறிப்பிட்ட கால இடைவெளியில் வருபவை, மாறுபட்ட தீவிரத் தன்மை கொண்டவை மற்றும் அதன் செயலாக்க எல்லைகள் மாறுபட்டவை. அடுத்தது இலக்கணம் பற்றி பார்க்கலாம். உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவிகிதத்தையும் கொண்ட நல்ல வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவிகிதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிபச் சூழல் ஆகும். இதை சொன்னவர் ஜே.எம். கீன்ஸ். அடுத்தது 2. வாணிபச் சுழற்சியின் கட்டங்கள் பற்றி பார்க்கலாம். வணிகச் சுழற்சியினை உற்று நோக்கும் பொழுது அதனுடைய 4 கட்டங்கள் வெளிப்படும். அவைகள் முறையே 1. பூரிப்பு, 2. பின்னிறக்கம், 3. மந்தம் மற்றும் 4. மீட்சி எனப்படுகின்றன. வணிகச் சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை தெளிவாக காட்டுகின்றது. அடுத்தது 1. பூரிப்பு கட்டம் பூம் பற்றி பார்க்கலாம். நீண்டகால இயல்பான வளர்ச்சி நிலைக்கு மேல் பொருளாதார நடவடிக்கைகள் உயர்ந்து முழு வேலைவாய்ப்பு நிலையை தாண்டுவது வணிகச் சுழலின் வளர்ச்சி கட்டம் எனப்படுகிறது. இக்காலகட்டத்தில பொருள் உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி விகிதங்கள் உயரும். வங்கிக் கடன் தேவைகள் உயரும். பொதுவாக அனைத்து தரப்பினரிடமும் நம்பிக்கைகள் உயரும். வளர்ச்சி கட்டத்தில் உச்சத்தில் பூரிப்பு நிலை பூம் தோன்றும். பூரிப்பு நிலையில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் உச்சநிலையில் இருக்கும். அடுத்தது 2. பின்னிறக்கம் ரிசெஷன் பற்றி பார்க்கலாம். வளர்ச்சியின் உச்சத்தில் பூரிப்பை எய்திய பொருளியல் நடவடிக்கைகள் அடுத்ததாக கீழ் நோக்கி திரும்புகின்றன. பூரிப்பில் வெடிப்பு நிலை ஏற்பட்டு நடவடிக்கைகள் பின்னோக்கி திரும்புவதை பின்னிறக்கம் என்கிறோம். இக்கட்டத்தில் உற்பத்தி, பணக்கூலி, லாபம் மற்றும் வட்டி விகிதம் ஆகியன குறைய துவங்கும். நிறுவனங்கள் தோல்வியடைய துவங்கும். வணிகர்கள் தாங்கள் அகலக்கால் வைத்து வணிகத்தை விரிவாக்கிவிட்டதை உணர்வார்கள். நம்பிக்கைகள் இருந்த இடத்தில் அவநம்பிக்கை தோன்ற ஆரம்பிக்கும். இதன் காரணமாக முதலீட்டை பெருமளவுக்கு குறைக்க ஆரம்பிப்பார்கள். தொடர்ந்து உற்பத்தி, வருமானம் ஆகியன குறைந்து வரும். பங்குச் சந்தையில் விலை வீழ்ச்சியின் காரணமாக பெரும் அச்சம் உருவாகும். வணிக நடவடிக்கைகள் சுணக்கமடையும். மக்களின் நீர்மை விருப்பம் அதிகரித்து பணத்தை ரொக்கமாக கையில் வைத்துக் கொள்ள விரும்புவதால் பணச்சந்தை நடவடிக்கைகள் சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்தது 3. மந்தம் டிப்ரெஷன் பற்றி பார்க்கலாம். வணிக சுழற்சியின் 3வது கட்டமான மந்த காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு கீழ் மிக தீவிரமாக குறைந்து வரும். நிறுவனங்கள் நட்டமடைவதும் மூடப்படுவதும் பொது இயல்புகளாக இருப்பதுடன் வேலைவாய்ப்பின்மையையும் ஏற்படுத்தும். வட்டி, இலாபம் மற்றும் கூலி ஆகியன மிக குறைந்த அளவில் இருக்கும். விவசாயிகளும் கூலி வேலை செய்வோரும் அதிக பாதிப்புக்குள்ளாவார்கள். வணிகர்களுக்கு கடன் வழங்குவதில் வங்கிகள் தயக்கம் காட்டும். வணிகச் சுழற்சியின் மிக மோசமான கட்டம் மந்தம் ஆகும். ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் வாங்கும் சக்தி இல்லாததால் கிடங்குகளில் தேக்கமடைய செய்யும். மந்தத்தின் கீழ் நிலை தொட்டி ட்ரோஃப் என்றழைக்கப்படுகிறது. எவ்வாறு ஒருவர் மிக ஆழமான தொட்டிக்குள் தவறி விழுந்துவிட்டால் பிறர் உதவியின்றி எளிதில் அவரால் மீள முடியாதோ, அதுபோல பொருளாதார நடவடிக்கைகள் மந்த நிலையின் ஆழத்தில் விழுந்துவிட்டால் வெளியார் உதவியின்றி தானே மீள இயலாத நிலையை குறிக்க தொட்டி என்ற கருத்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது 4. மீட்சி ரிகவரி ஆர் ரிவைவல் பற்றி பார்க்கலாம். மந்த நிலைக்குப் பின் மீட்சி இடம்பெறுகிறது. இது மந்தத்திலிருந்து பொருளாதார நடவடிக்கைகள் மேல் நோக்கி திரும்பும் நிகழ்வாகும். முதலில் மூலதனப் பொருட்களுக்கான தேவை மீட்சி பெறுவதில் துவங்குகிறது. அரசால் செய்யப்படும் தன்னிச்சை முதலீடுகள் ஆட்டோனமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொருளாதார நடவடிக்கைகளை மேல் நோக்கி திரும்ப ஊக்கமளிக்கின்றன. அம்முதலீடுகள் மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்புகளினால் ஏற்படும் வருமானம் பொருட்களுக்கான தேவையை மெதுவாக உயர்த்துகிறது. கிடங்குகளில் தேக்கமடைந்த பொருட்கள் காலியாக துவங்குகிறது. இதனால் தனியார் முதலீடுகள் மெதுவாக அதிகரித்து பொருளாதார நடவடிக்கைகளான வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருவாய், கூலி, லாபம் ஆகியன மீட்சி பெறுகின்றன. அடுத்தது தொகுப்புரை பற்றி பார்க்கலாம். பணம் மத்திய வங்கியாலும் நாணயங்கள் மத்திய அரசாலும் வெளியிடப்படுகின்றது. வங்கி வைப்புகள் வணிக கூட்டுறவு வங்கிகளால் ஏற்படுத்தப்படுகின்றது. பணத்தின் தேவையானது பல்வேறு காரணிகளாகிய வருமானம், விலை மட்டம், வட்டி வீதம் போன்றவைகளால் தீர்மானிக்கப்படுகின்றது. பணத்தின் தேவையானது பல்வேறு காரணிகளாகிய வருமானம், விலை மட்டம், வட்டி வீதம் போன்றவைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. அருஞ்சொற்பொருள் பற்றி பார்க்கலாம்.
பண்டமாற்று முறை. பணம் இல்லாமல் ஒரு பொருள் அல்லது பணியை கொடுத்து மற்றொரு பொருள் அல்லது பணியை பெற்றுக் கொள்ளும் பரிவர்த்தனையில் ஈடுபடுவது. பணம் பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவி. பணளிப்பு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் இருக்கும் பண அளவு. பணவீக்கம் தொடர்ச்சியான விலைமட்ட உயர்வு. பணவாட்டம் சராசரி விலைமட்டம் குறைந்து வேலைவாய்ப்பின்மை நிலவும் நிலை பணவீக்கத்திற்கு எதிரானது. மீள்பணவீக்கம் வேலைவாய்ப்பினை பாதிக்காத வகையில் கடன்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பணவீக்கத்தை குறைப்பதாகும். தேக்கவீக்கம் பொருளாதார வளர்ச்சியில் தேக்க நிலையும் வேலை வாய்ப்பின்மையும் அதிக அளவிலான பணவீக்கமும் ஒன்றிணைந்த சூழ்நிலை. வணிகச் சூழல் அல்லது வியாபாரச் சூழல் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒருமுறை நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள். மீட்சி மந்த நிலையிலிருந்த பொருளாதார நடவடிக்கைகள் மேல்நோக்கி திரும்பும் நிகழ்வு. குறுகிய பணம் ஏம்1 மற்றும் ஏம்2 ஆகிய இரண்டும் சேர்ந்தது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.